அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இஸ்லாத்தில் நடுநிலைமை வணக்கம் செய்கிறதுல நடுநிலைமையை பற்றி பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நடுநிலைமையில் இருங்க. அதுக்கு மேலே அதிகப்படுத்துகிறவங்க அவங்க நாசமாகட்டுங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு தடவை 3 பேர் ஆயிஷா ரலியல்லாஹு வந்தாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் எந்த நேரமும் தொழுதுகிட்டே இருக்கேன். ஒருத்தர் நான் எந்த நேரமும் நோன்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் எல்லா காலமும். ஒருத்தர் சொன்னார், நான் திருமண வாழ்விலேருந்து ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு 3 பேரும் சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நான் உங்களை விட அல்லாஹ்வோட அச்சப்படுறவனாக இருக்கிறேன். இருந்தாலும் நான் தொழுகிறேன், சில சமயம் தொழுகாமல் இருக்கேன். நோன்பு வைக்கிறேன், சில சமயம் நோன்பு வைக்காமல் இருக்கேன். மனைவிகளோடு நான் இருக்கேன். என்ன நபி வழியை நீங்கள் பின்பற்றுங்க. என்னை பின்பற்றாதவங்க என் வழியவே நீங்கள் பின்பற்றுங்கன்னு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் தூக்கத்தில் தொழுகாதீங்க. தூங்கிட்டு அப்புறம் தொழுங்க. தூக்கத்தில் தொழுதா அவங்க தன்னைத்தானே திட்டிக்கிறாங்களா, இல்லை அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னா. அது மாதிரி உணவு நம்மள்கிட்ட வந்துருச்சு, உங்கள் பசியோடு இருக்கீங்கன்னா நீங்கள் தொழுகும்போது நீங்கள் சாப்பிட்டுட்டு தொழுங்க. அந்த பசியோடு தொழுகாதீங்கன்னா அப்படி தான் நம்ம இஸ்லாம் சொல்கிறோம். அது மாதிரி ஒருத்தர் சல்மான் அப்துல்லா இப்னு அவங்க ஒருத்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ரொம்ப இரவெல்லாம் நின்று வழங்குறீங்க, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறீங்களாமே, உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு சொன்னாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் தூங்குங்க, அப்புறம் எந்திரிச்சு தொழுவுங்க. நீங்கள் நோன்பு வச்சுக்கிட்டே இருக்காதீங்க தொடர்ச்சிப்படியான்னு சொன்னாங்களாம். விட்டு விட்டு வைங்கன்னு. அதுக்கு அவங்க, இல்லை நான் சக்தி பெறுவேன்னாங்களாம். இல்லை, அப்போ நீங்கள் 2 நாள் நோன்பு விட்டுட்டு 2 நாள் விட்டுட்டு 1 நாள் நோன்பு வைங்கன்னு. இல்லை, நான் அதுக்கு மேலேயும் சக்தி பெறுவேன். மாதத்தில் 3 நாள் சொன்னாங்க. இல்லை, அதுக்கு மேலேயும் சக்தி பெறுவேன்னாங்களாம். 2 நாள் விட்டுட்டு 1 நாள் வைங்கன்னாங்க, அதுக்கும் சக்தி பெறுவேன்னாங்களாம். இல்லை, 1 நாள் விட்டு நான் 1 நாள் நோன்பு வைக்கிறேன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு மாதிரி நீங்கள் வேணால் வைங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப வயசான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சலுகையை நான் பெற்றுக்கலாமேன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேனே அப்படின்னு பின்னாடி அவங்க ரொம்ப வயதான காலத்தில் அவங்க சொன்னாங்களாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலில் ஒரு கயிறு கட்டி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு, இது யாருன்னா ஜைனப் ரலியல்லாஹு இதில் சாஞ்சிக்கிட்டு தொழுவாங்க. கொஞ்சம் அயற்சி வந்தால் அதில் சாஞ்சிக்கிறோம். வேணாம் அழுத்து விடுங்க. அப்படிலாம் நம்ம செய்யலை. நடுநிலைமையில் தான் இருந்து நம்ம வணக்க வழிபாடு செய்யணும். ஒரு சில மற்ற மதங்களில் அந்த வடக்கிருத்தல், அந்த எந்த நேரமும் சாப்பிடாமல் இருக்கிறது, மூச்சு அடக்கியே சாகுறது, அப்படிலாம் நம்ம இஸ்லாம் சொல்லலை.